உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த தமிழ் சுவிசேஷ கூட்டத்துக்கு வரவேற்கிறேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். எண்ணில் அடங்கா சோத்திரம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், எல்லோரும் பாடுவோம். நன்றி. நாம் அனைவரும் ஜெப சிந்தனையோடு இருப்போம். இந்த கூட்டத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார். நீங்கள் அனைவரும் முழங்கால் படிட்டு ஜெப சிந்தனையோடு இருப்போம். தேவனுடைய புத்தியை நாடுகிற ஜனங்கள், தேவனுடைய ஞானத்தை கண்டடைகிற ஜனங்கள் பாக்கியவான்கள். அந்த வழிகளிலே நீர் எங்களை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ ஞானத்தையும் தேவைய புத்தியையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே சொன்னது போல விசேஷமாக ஆவியானவர் நம் மத்தியில் இடைபட வேண்டும், ஆவியானவராலே நாங்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த மாலை வேளையிலே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் இன்னும் இன்னுமாய் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இங்கே பாடப்படுகிற பாடல் வேளைகளையும் விசேஷித்த பாடல் வேளையையும்
விசேஷமாக நாங்கள் உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய வசனத்தை கொடுக்கிற தேவனுடைய தாசனை இந்த இடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு மன்னா புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதனாலே எங்கள் ஜனங்கள் போதிக்கப்பட வேண்டும், வழிநடத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இனிவரும் நாட்களிலே கர்த்தாவே தடைகளை நீக்கி இன்னும் ஜனங்களை வாஞ்சியோடு வருவது போல, மான்கள் நீரோடே வாஞ்சிப்பது போல இந்த இடத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். முட்டு முழுதும் இந்த நேரத்தை உடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். நீரே வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். அனைவரையும் மீண்டும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அதே போல் ஆன்லைன் மூலியமாகவும் இணைந்திருக்கும் ஒருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் அப்படியே இருந்த வண்ணம் மீண்டும் ஒரு பாடலை பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். என்ன உபத்திரவம் இருந்தாலும் தேவன் அதை நீக்கி உங்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் அவர் வசனத்தின் மூலியமாக தருவார். நாம் அனைவரும் அப்படியே இருந்த வண்ணம் அனைவருக்கும் தெரிந்த பாடல், இந்த பாடலை பாடுவோம். சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகவில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை,
நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நன்றி. அனைவரும் சோர்ந்து போகாமல் இந்த பாடலை பாடியதற்காக நன்றி. இன்னும் ஒரு பாடலை பாடுவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம். இன்னும் சோர்ந்து போகாமல் உற்சாகத்துடன் இந்த பாடலை பாடுவோம். சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா, மனிதரின் அதிபதியான அவரை நீடிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். ஜீவனின் அதிபதியான அவரை நீடிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் ஜனங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் ஜனங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் தீர்க்கும் பிள்ளைகளின் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் தீர்க்கும் பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர். ஒன்று பேர் எந்தன் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் எந்தன் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரு பேர் என்றவர் நமது தேவன், இரு கரம் கட்டி என்றும் வாழ்த்திடுவோம். இரு பேர் என்றவர் நமது தேவன், இரு கரம் கட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். வானவர்க்கும் சுநாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர்க்கும் சுநாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வாழ்த்துவோம், வணங்குவோம், போற்றிடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வாழ்த்துவோம், வணங்குவோம், போற்றிடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை நீடிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். ஜீவனின் அதிபதியான அவரை நீடிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர். நன்றி. நாம் அனைவரும் அமர்ந்து கொள்வோம். ஒரு விசேஷித்த பாடலுக்கு கடந்து வருவோம். ஜோசுவா அவர்கள்.
எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே ஏதுமில்ல என்று கவலை இல்ல துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை ஏதுமில்ல என்று கவலை இல்ல துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை சொன்னதை செய்திடும் தகப்பனவர் நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே என்னோட்டத்தில் நான் தனிமையில்ல நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை என்னோட்டத்தில் நான் தனிமையில்ல நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார் நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே அந்த சகோதரனுக்கு எனது நன்றி. அதே போல் தேவன் நம் மத்தியில் இந்த மாதிரி வாலிபர்களை எழுப்பி தந்தமைக்காக அவருக்கு நன்றி சொல்வோம். தொடர்ந்தும் இவ்வாறு வாலிபர்களும் அதே போல் நம் மத்தியில் இருந்து எழும்ப அவருடைய சேவையை செய்ய வருகிறவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். நாம் அனைவரும் மீண்டும் ஒரு விசை அப்படியே இருந்த வண்ணம் நீங்கள் அனைவரும் ரொம்ப வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வந்திருப்பீர்கள். அப்படியே இருந்த வண்ணம் ஒரு பாடலை பாடுவோம். உலகோர் உன்னை பகைத்தாலும் எல்லோருக்கும் தெரிந்த பாடல், எல்லோரும் பாடுவோம். உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவையை சுமப்பாயா உந்தன் சிலுவையை சுமப்பாயா உனக்காக நான் மரித்தேனே எனக்காக நீ
எனக்காக நீ என்ன செய்தாய் ஞானது ஆடுகள் போல் மேகிறார் பாவ புல்வெளியில் மீட்பன் இயேசுவை அறிந்தறியும் மேன்மையை நாடி ஓடுவாயா மேன்மையை நாடி ஓடுவாயா உனக்காக நான் மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் உனக்காக நான் மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய் உலக மேன்மை அற்பமென்றும் உலக ஆஸ்தி குப்பையென்றும் உள்ளத்தில் நின்று கூறுவாயா ஊழியம் செய்ய வருவாயா ஊழியம் செய்ய வருவாயா உனக்காக நான் மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நான் மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய் நன்றி. இன்னும் சத்தமாக அந்த பாடல்களை பாடலாம். நாம் இன்னும் உற்சாகமாக அப்படியே இருந்த வண்ணம் இல்லை. நீங்கள் அனைவரும் எழுந்திருந்து இந்த பாடலை பாடுவோம். நாம் அனைவரும் எழுந்திருந்து உற்சாகத்துடன் இந்த பாடலை பாடுவோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு. இந்த பாடல் அனைவருக்கும் தெரிந்த பாடல். அனைவரும் எழுந்திருந்து இந்த பாடலை பாடுவோம். கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் நம்பி வா இயேசுவே இயேசுவே நம்பி வா நம்பினே இயேசுவே இயேசுவே நம்பினே சிந்தனைகள் போராட்டம் வந்தாலும் நீர் தேவன் தாங்கினாயே சிந்தனைகள் போராட்டம் வந்தாலும் நீர் தேவன் தாங்கினாயே தேவாவி எங்கள் அமர நேசரிக்காய் ஜீவித்திடுவே தேவாவி எங்கள் அமர நேசரிக்காய் ஜீவித்திடுவே நம்பி வா இயேசுவை இயேசுவை நம்பி வா நம்பினே இயேசுவை இயேசுவை நம்பினே கண்மலைகள் நொறுங்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார்
நன்றி. நாம் அனைவரும் அமர்ந்து கொள்வோம். தேவனுடைய செய்திக்கு கடந்து வருவோம். நாங்கள் இன்றைய தியானத்திற்காக லூக்கா 19ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கப் போகிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 6ஆம் வசனம் வரை திலகா சகோதரி அவர்கள் வாசிப்பார்கள். தயவு செய்து நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தில் கவனித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 6ஆம் வசனம் வரை. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். பிரியமானவர்களே, இந்த பகுதியில் காணப்படும் இந்த கதையை நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கும் அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள். இந்த கதை உங்களுக்கு தெரியாது என்றால் இது ஒரு பெரிய தவறாய் இருக்கும். ஏனென்றால் இந்த சபையில் வளர்ந்து வந்தவர்கள், வேதத்தை படித்தவர்கள் ஆகிய நீங்கள் இந்த கதையை அறியாமல் இருந்தால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து ஒரு கேள்விக்குறி எழும்புகிறது. நாங்கள் இங்கே காண்கின்றோம், இங்கே ஒரு மனிதனை குறித்து கூறப்படுகிறது. ஒரு குள்ளனாய் இருந்த, ஒரு ஐஸ்வர்யனாய் இருந்த, ஒரு தலைவனாக இருந்த ஒரு மனிதனை குறித்து. இந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதை அறிந்து கொண்டு இந்த இயேசு கிறிஸ்துவானவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவன் ஒரு முயற்சிக்கிறான். அந்த நேரத்தில் ஜனங்கள் அவனை வெறுத்தபடியினாலும் அவன் குள்ளனாய் இருந்தபடியினாலும் அவனுக்கு இயேசுவை நேரடியாக கண்டு அவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு முடியாத நிலைமையினால் நாங்கள் காண்கின்றோம். இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது, அவன் ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி ஒருவருக்கும் தெரியாத விதத்தில் அங்கே மறைந்து காணப்பட்டு அந்த வழியாய் போகும் இயேசுவை யார் என்று பார்த்து கொள்ளுவதற்கு, அறிந்து கொள்ளுவதற்கு அவன் விரும்புகிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் காண்கின்றோம், 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அவர் என்ன செய்கிறார்? அண்ணார்ந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே என்று அழைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் 5ஆம் வசனத்தில் நாங்கள் காண்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பை குறித்து சில காரியங்களை. இந்த சகேயு என்ற மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு அல்லது அவரை பற்றி ஏதாவது தெரிந்து கொள்வதற்கு வாஞ்சையுள்ளவனாய் இருந்தாலும் அவன் அதை ஒரு மறைவான விதத்தில் தெரிந்து கொள்ளத்தான் அவன் முயற்சித்தான். அதனால்தான் அவன் ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி மற்றவர்கள் அவனை காணாதபடி அவன் அந்த மரத்திலிருந்து இயேசுவை கண்டு கொள்வதற்கு முயற்சிக்கிறான். ஆனால் நாங்கள் இங்கே காண்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சகேயு என்ற மனிதன் இருந்த அந்த இடத்திற்கே வருகிறார். அந்த இடத்திற்கு வந்து, அங்கே பாருங்கள், அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது. அந்த இடம், அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாங்கள் காண்கின்றோம், அவனை அங்கு வந்தபோது அண்ணார்ந்து பார்த்து. அவன் எங்கே இருந்தான்? சகேயு எங்கே இருந்தான்? அவன் மரத்துக்கு மேலே இருந்தான். இயேசு அந்த இடத்திற்கே வந்து மேலே பார்க்கிறார். சகேயு இருந்த அதே இடத்தையே பார்க்கிறார். பார்த்து அடுத்ததாக சொல்லுகிறது தமிழ்ல, அவனை கண்டு. பார்த்தது மாத்திரமல்ல, அவனை கண்டு.
நாங்களும் சில நேரம் யாராவது மரத்துக்கு மேலே ஏறி இருந்தால் நாங்கள் போயிட்டு தேடி பார்த்துட்டு இல்லையே, ஒருத்தரும் இல்லையே என்று நாங்கள் சொல்லலாம். சில நேரம் எங்களுடைய வீடுகளிலையும் இது நடக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை எங்களுடைய பெற்றோர்களோ, அப்படி இல்லாவிட்டால் எங்களுடைய மனைவியோ, எங்களுடைய புருஷனோ யாராவது எங்களுக்கு ஏதாவது சொன்னால் அந்த அந்த இடத்தில் இருக்கு, இதை போயிட்டு எடுத்துட்டு வா, அங்க பாரு அதுல இருக்குதுன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம்? நாங்க போயிட்டு கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு ஐயோ இல்லையே என்று சொல்லுவோம். இயேசு பார்த்தார், பார்த்து கண்டு அவனை கண்டார். மிக முக்கியமான காரியம். கண்டு என்ன செய்கிறார்? சகேயுவே என்று அவனை பெயர் சொல்லி அழைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய அழைப்பை குறித்து முதலாவது காரியம்தான் நாங்கள் காண்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெயர் சொல்லி தனிமையாக தனித்துவமான விதத்தில் இந்த சகேயுவை அழைக்கிறார். நாங்கள் ஆங்கிலத்தில் இதை அழகாக கூறலாம், பர்சனல் என்று. பர்சனல் காலிங், ஒரு தனித்துவமான தனிமையான அழைப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்கு முன்பதாக சகேயுவை கண்டதும் இல்லை, அவனை அறிந்திருக்கவும் இல்லை. ஆனால் அந்த நாளில் அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு வந்து அங்கே இருந்து அண்ணார்ந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே என்று பெயர் சொல்லி தனித்துவமான விதத்தில் அவனை அழைக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியாகவே காணப்படுகிறார். அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி தனியாக தனிமையான விதத்தில் தனித்துவமாக எங்களை அழைக்கிறவராயிருக்கிறார். நாங்கள் சில நேரம் சிலருடைய பெயர்களை மறந்து விடுகிறோம். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, பெயர்கள் மறந்து போயிடும். சில நேரம் சில இடங்களுக்கு போயிட்டு பிரசங்கம் செய்த பிறகு சிலர் வருவார்கள் ஜெபத்திற்காக. வந்து அவர்களுடைய பெயரை முதலாவது சொல்வார்கள். நான் என்னுடைய பெயர் இதுதான், எனக்கு இருக்கும் பிரச்சனை இதுதான் பிரதர், ஜெபம் செய்யுங்கள் என்று. நல்லா எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு கண்ணை மூடினோன்னா பேரை மறந்து போயிடும். இப்ப நான் யோசிக்கிறேன், என்னடா இவங்களோட பேர், கடைசியில பேர் நினைவு வராதனால இந்த சகோதரன் இந்த சகோதரின்னு சொல்லி மழுப்பி எப்படியாவது ஷேப்பாக்கி ஜெபம் பண்ணிட்டு தப்பித்து கொள்ளுவேன். அதனால சில நேரம் நான் வெளியே இடங்களுக்கு போனால் நான் ஒரு சின்ன ஒரு புத்தகத்தை பாக்கெட்டில் வச்சுக்கொள்றது, அவங்களோட பேரை முதலே எழுதி கொள்ளுவேன். அப்படி பேர் எழுதி கொண்டாலும் கண்ணை மூடும் பொழுது பேர் மறந்து போயிடுறது. அதனால கண்ணை திறந்து வைத்து கொண்டே புத்தகத்தையும் திறந்து வைத்து கொண்டே தான் அவர்களுக்காக ஜெபிக்கிறது. அதே போல அவர்களுக்கு சொல்லிடுவேன், நான் மீண்டும் உங்களே கண்டு கதைக்கும் பொழுது உங்களோட பேர் என்னதுன்னு கேட்டா நீங்க அதை தவறா நினைக்க வேண்டாம். ஏன்னா எனக்கு இப்படி ஒரு பிழையான மறதி புத்தி இருக்கிறது என்று நான் சொல்லிடுறது. இல்லாட்டி இரண்டாவது முறை கண்ட நேரமும் அவங்களோட பேர் என்னது உங்களோட பேருன்னு கேட்டா எப்படி இருக்கும். ஆனா நீங்க பயப்பட தேவையில்லை, உங்கள் எல்லாருடைய பேரும் எனக்கு நன்றாக தெரியும். தற்செயலாக நான் வந்து உங்களுடைய பேர் என்னதுன்னு கேட்டா அப்படின்னா நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க, இந்த ஆளுக்கு சரிதான் இப்ப காலம் சரி, நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இங்கே நாங்கள் காண்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனிதனை பேர் சொல்லி கூப்பிடுகிறார், அழைக்கிறார். அவனுடைய பேரை சொல்லி அழைக்கிறார். நான் பாடசாலையில் இருக்கும் காலத்தில் எங்களுடைய டீச்சர்ஸுக்கு என்ன தமிழ்ல சொல்றது, நிக்நேம், பட்ட பெயரா, பட்ட பெயர் வைக்கிறதுக்கு கேப்டனாக இருந்தேன். எல்லா டீச்சர்ஸுக்கும் நல்ல அவர்களுக்கு மெச்சாகிற விதத்தில் ஒரு பட்ட பெயர் வச்சிருவேன். அது எப்படி
எவ்வளவு ஃபேமஸாக இருந்தேன்னா, நான் வச்ச பேர் நான் ஸ்கூல் விட்ட பிறகும் எத்தனையோ வருஷங்களாக பிறகும் அதுக்கு பிறகு வந்த பேச்சஸ் கூட அந்த பேரில் தான் அந்த டீச்சர்ஸை அவங்க தெரியும். சில ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படித்தான், அவர்களுக்கு வைத்த பேர் இன்றைக்கும் அந்த பேர் வச்சு தான் கூப்பிடுறது. இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல் ஒரு எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு 25 வருஷத்துக்கு பிறகு அதுக்கும் மேலாக ஸ்கூல் விட்ட பிறகு ஒரு ஃப்ரெண்டை நான் கண்டேன், வழியில் கண்டேன். வந்து நல்லா கதைச்சான். அவனும் நான் யாருன்னு அறிந்து கொண்டான், நானும் அவனை அறிந்து கொண்டேன். நல்லா கதைச்சான். ஆனால் கதைக்கிற நேரம் இப்போ நான் யோசிக்கிறேன், என்னடா இவன் பேர் பட்ட பேர் எனக்கு நினைவு இருக்கிறது. இப்போ இந்த காலத்தில் அப்படி பட்ட பேர் சொல்லி கூப்பிடலாமா? அவரும் ஒரு பெரிய தொழிலை செய்கிற ஒரு பெரிய ஒரு மனுஷனாக இருக்கிறார். அவருக்கு தெரியும் நானும் இங்கே இப்போ ஒரு சபையில் ஊழியம் செய்கிறவனாக இருக்கிறேன்னு. எனக்கு போயிட்டு பட்ட பேர் சொல்லி அந்த மனுஷனை கூப்பிடலாமா? கூப்பிட. நான் இங்கேருந்து யோசிக்கிறேன், என்னடா இவன் பேர், என்னடா இவன் பேர் வருதே இல்லை, வரவே இல்லை, கடைசி வரைக்கும் வரவே இல்லை பேர். அதுக்கு பிறகு நான் இங்கே வந்து வாட்ஸ்அப்பில் போயிட்டு அவன் கான்டாக்ட் நம்பரை தேடி எப்படியாவது எடுத்து பார்த்தா அதில் இருந்தது. நல்ல நேரம் அந்த ஸ்கூல் குரூப் வாட்ஸ்அப்பில் இருக்கு அவன் பேர். அப்படித்தான் பேர். இங்கே நாங்கள் காண்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மரத்தண்டையில் வந்து சகேயுவை பார்த்து அடே குள்ளன் என்று கூப்பிட இல்லை. ஏன்னா வேதத்தில் சொல்லுது, 1ஆம் வசனத்திலே சொல்லுது, அவன் ஒரு குள்ளனாயிருந்தான், கட்டேன். நீங்க யாராவது பார்த்து அடே கட்டேன்னு கூப்பிட்டு இருக்கிறீங்களா? கூப்பிட்டு இருக்கிறீங்க தானே? கூப்பிடுவீங்க தானே? அப்படி ஸ்கூல்லையும் கூப்பிடுறது சரி, சபையிலையும் சொல்லலாம். முடியில்லாதவனை பார்த்தா மொட்டைன்னு சொல்லிடுவீங்க. எனக்கும் இங்கப்பா கொஞ்சம் பயமா இருக்கு, எந்த முடியும் கொஞ்சம் போய்கொண்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் போனால் நீங்கள் என்னையும் பார்த்து அப்படி சொல்லிடுவீங்களோ தெரியாது. நாங்கள் ஒவ்வொரு மனிதர்களையும் அவர்களுடைய சில குணாதிசயங்கள், அவர்களுடைய வெளி தோற்றத்தை வைத்து நாங்கள் சில நேரம் அவர்களுக்கு பெயர் சொல்லுகிறது. ஆனால் நாங்கள் காணுன்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவனுடைய பெயரை சொல்லி, சகேயுவே என்ற பெயரை சொல்லி தனிமையான விதத்தில் அவனை அழைக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் இருக்கும் இடத்தில், நீங்கள் இருக்கும் நிலைமையில் உங்களுடைய பெயரை சொல்லி அவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு சகேயு மரத்தின் மேல் மறைந்து காணப்பட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் இருந்த இடத்திற்கு வருகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள்? நீங்கள் எப்படி மறைவாய் இருக்கிறீர்கள்? உங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை அறிந்திருக்கிறார். அவர் அந்த இடத்திற்கே வருவார். நாங்கள் வேதத்தில் காண்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் கடலிலே படகிலே அவர்கள் அகப்பட்டு அந்த கஷ்டப்படும் நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் அண்டைக்கு செல்லுகிறார். அவர்கள் அந்த படகிலே கஷ்டப்பட்டு கொண்டு, ஐயோ நாங்கள் சாக போகிறோம், எங்களுக்கு என்ன நடக்க போகிறது என்று தெரியாமல் தத்தளிக்கும் நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் அண்டையில் அந்த தண்ணீரின் மேல் நடந்து அவர்களை நோக்கி கிட்டி செல்லுகிறார். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் இருக்கும் நிலைமையில், நீங்கள் இருக்கும் இடத்தில் அவர் உங்களிடத்தில் வருகிறார். அவர் உங்களை காண்கிறார். அவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் என்னத்தில் இருக்கிறீர்கள்? நீங்கள் பாவத்தில் இருக்கிறீர்களா? நீங்கள் பாவத்தில் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை காண்கிறார். அவர் அதை அறிந்திருக்கிறார். நீங்கள் செய்கிற பாவம் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் செய்யும் பாவத்தை நான் அறிய இருக்கிறேன், நான் செய்யும் பாவத்தை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை காண்கின்றார். அவர் அதை அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் அதை அறிந்து, அதை கண்டு
அவர் எங்களை அழைக்கிறார். நீங்கள் பயத்தில் காணப்படுகிறீர்களா? பயத்தில் காணப்பட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். நீங்கள் பாரம் சுமக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் நாங்கள் காண்கின்றோம் 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். பிரியமானவர்களே, பாரம் சுமக்கிறவர்களையும் அவர் அழைக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்ன? உங்களுடைய நிலைமை என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். இந்த பாடல் உங்களுக்கு தெரியுமா? இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். மீதியை சொல்லுங்க பாப்போம். என்னது? ஆவலாய் ஆவலாய் உன்னை தம் கரங்களை நீட்டி இயேசு உன்னை அழைக்கிறார். இந்த காலத்துல அப்படிப்பட்ட பாடல்கள் கூட பாடுறது இல்லை. இயேசு அழைக்கிறார். இயேசு உங்களை தனிமையான விதத்தில் பர்சனலி அழைக்கிறார். இரண்டாவதாக நாங்கள் காண்கின்றோம் இந்த பகுதியில் இயேசு அவனை பேர் சொல்லி மாத்திரம் அழைக்கவில்லை. என்ன சொல்லுகிறார்? அந்த வசனத்தை பாருங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நடுப்பகுதியில், நீ சீக்கிரமாய் இறங்கி வா, சீக்கிரமாய் இறங்கி வா என்று இயேசு அவனை அழைக்கிறார். ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்லுவோம் prompt calling. உடனடியா வா, சீக்கிரமாய் வா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லவில்லை, ஏ சகையு, சரி பரவாயில்ல, நீ மரத்துல ஏறித்தானே இருக்கிற, அங்கே இரு, நான் இப்ப வேறொரு வேலையா போறேன், நான் போயிட்டு திரும்ப வரும் பொழுது நீ இறங்கி இரு, நீ இறங்கி வர மட்டும் எனக்கு இருக்க இயலாது என்று சொல்லவில்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியும், மரத்துக்கு ஏறுறது லேசு, மரத்துல இருந்து இறங்குறது கஷ்டம். எப்படியோ ஏதோ செஞ்சு மரத்துல ஏறிடலாம், ஆனா ஏறின மாதிரி இல்லை. மரத்துல இருந்து இறங்குறது அதை விட பயங்கரமானது, கஷ்டமானது. இயேசுவுக்கும் சொல்லி இருக்கலாம் சகைவே பார்த்து, ஏ சகைவே பரவாயில்ல, எனக்கு நேரம் போயிட்டது, எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் போய்கொண்டு இருக்கிறேன், நீ வர மட்டும் இருக்க இயலாது, நீ மெதுவா இறங்கி வந்துரு, இதிலேயே வந்துரு, நான் வரேன், திரும்ப ரிட்டர்ன் ஜேர்னில வரக்குள்ள வாரேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? சீக்கிரமாய் இறங்கி வா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து அதைத்தான் சொல்லுகிறார், சீக்கிரமாய் வா. அதுதான் அவருடைய அழைப்பு. சீக்கிரமாக, இப்பொழுதே, இந்த நிமிஷமே, உடனடியாகவே நீங்கள் அவரிடத்தில் வர வேண்டும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை தயவு செய்து திலகா சகோதரியை வாசிப்பால் நீங்கள் அதை உங்களுடைய வேதாகமத்தில் பார்த்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இப்பொழுது, பிறகு அல்ல, இப்பொழுது. சாத்தான் வந்து சொல்லுவான், இப்ப வேணாம், பிறகு செய்யலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது, இப்பொழுது. அவர் சகைவை பார்த்து சொன்னார், நீ சீக்கிரமாக, இப்பொழுதே, இந்த நிமிஷமே நீ இறங்கி வா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் அப்படியே அழைக்கிறார். இப்பொழுது நீங்கள் அவரிடத்தில் வர வேண்டும். அவர் அழைப்பை நீங்கள் பெற்ற உடனே நீங்கள் அவரிடத்தில் வர வேண்டும். மூன்றாவதாக நாங்கள் காண்கின்றோம் இந்த பகுதியில், சீக்கிரமாக வருவதற்கு மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு அபிப்பிராயம் இருந்தது, சகேயுவின் வீட்டில் தங்க வேண்டும். நாங்கள் காண்கின்றோம் இதன் மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு வந்த காரணமே இந்த சகேயுவை கண்டு அவனை அழைத்து அவனுடைய வீட்டில் போய்
அவனோடு ஐக்கியம் கொண்டு அவனை இரட்சிப்புக்கு கொண்டுவதற்காகவே. அந்த அழைப்பு ஒரு நோக்கமுள்ள அழைப்பாயிருந்தது. அந்த நோக்கம் என்ன? சகேயுவின் வீட்டுக்கு வர வேண்டும். ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்லுவோம் கேட் கிராஷ் பண்றது. சொல்லாமக்கு இல்லாம வீட்டுக்கு வந்துடுறது. சில ஆக்கள் அப்படித்தானே, அப்படித்தானே சில ஆக்கள் எங்களோட வீட்டையும் வருவாங்க, சொல்லாமக்கு இல்லாம வந்துருவாங்க. ஏதோ ஒரு நேரத்துல, எதிர்பார்க்காத நேரத்துல வந்து சேர்ந்துருவாங்க. இப்ப வந்து சேர்ந்தா என்ன செய்யணும்? வீட்டை வந்தா என்ன செய்யணும்? டீ ஒன்று கொடுக்கணும். சரியா சாப்பாட்டு நேரத்துக்கு வந்து சேர்ந்துட்டா சாப்பாடு கொடுத்து தொலையணும். அப்படித்தானே? ஓ, இங்க நாங்கள் காணணும்னா சகைவு கூப்பிட கூட இல்லை. அவன் ஒரு வார்த்தை கூட பேசல. இவ்வளவு நேரம் ஒரு வார்த்தை கூட சொல்ல இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பைபோசா சொல்லுகிறார், ஏய் சகைவே, சுருக்கணுமா, சீக்கிரமாக வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சாப்பாடு மட்டும் இல்லை, இங்க தங்குறதுக்கும் இப்ப விசிட்டர்ஸ் ரூமை செய்யணும். எங்க இருக்கிற சகோதரிகளுக்கு நான் எப்ப கால் பண்ணி சொன்னாலும், இங்க வெளிநாட்டுல இருந்து விசிட்டர்ஸ் வராங்க, ரூம் செய்ய இருக்குன்னு ஐயோன்னு சொல்லுவாங்க. சகைவு ஐயோ போச்சுடா, நான் இப்ப போயிட்டு ரூமை செய்ய இருக்கே, விசிட்டர்ஸ் ரூமை ரெடி பண்ண இருக்கே. ஆனால் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அவனுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும். அவனுடைய வீட்டுக்கு அன்ற தினம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்றபடியினால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அவன் மனம் திரும்பினான். அவனுடைய பொல்லாத காரியங்கள், பாவமான காரியங்கள், பிழையான காரியங்களை அவன் உணர்ந்து அவற்றை விட்டுவிட்டு அதை சரி செய்து கொள்ளுவதற்கு அவன் தீர்மானம் எடுத்தான். அவன் ஒரு புதிய மனிதனானான். அந்த நாங்கள் காண்கின்றோம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. ரட்சிப்பு வந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை ஒரு நோக்கத்துடன் அழைக்கிறார். அவருடைய அழைப்பின் நோக்கங்கள் அநேகம் காணப்படுகிறது. இன்றைக்கு என்னுடைய இந்த செய்தியின் தலைப்பு தேவனுடைய அழைப்பின் நோக்கங்கள். தேவனுடைய அழைப்பின் நோக்கங்கள், அதுதான் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு. இப்ப 7:25 நேரம். இவ்வளவு நேரம் நான் சொல்லிக்கொண்டு வந்த காரியங்கள் எல்லாம் இந்த அழைப்பின் நோக்கங்களுக்குரிய இன்ட்ரடக்ஷன், அறிமுகத்தை தான் இவ்வளவு நேரம் பேசினேன். 25 நிமிஷமாக அறிமுகத்தை பேசினேன். தேவனுடைய அழைப்பின் நோக்கங்கள் 7 இருக்கிறது. இப்ப என்ன செய்வோம்? இப்ப என்ன செய்வோம்? நீங்க சொல்லுங்க, என்ன செய்யறது? உன்னா சட்டப்படி பார்த்தா 7:30 இந்த மீட்டிங்கை முடிக்கணும். சரியா? முடிக்காட்டி ஒவ்வொரு ஆளா எழும்பி நீங்க போயிருவீங்க. 7:30 முடிக்கணும். 7 நோக்கங்களும் இருக்கு பார்க்கறதுக்கு. இப்ப நீங்க எந்த ஆப்ஷனை தெரிந்து கொள்ளுவீங்க? சொல்லுங்க பாப்போம். இல்லாடி நீங்க சொல்லலாம், இல்ல பிரதர், இன்றைக்கு 5 நிமிஷம் ஏர்லியா முடிச்சிருவோம். அப்படி ஏர்லியா முடிச்சா சபையார்களுக்கும் சந்தோஷம். எல்லாம் 5 நிமிஷம் ஏர்லியா முடிக்கிறேன்னு சொன்னோன்னே எல்லாரோட முகத்திலேயே நல்ல ஒரு சிரிப்பு இருக்கிறது. அப்படி இல்லாட்டி சொல்லலாம், இல்ல பிரதர், நீங்க 1-2 சொல்லி இறக்கி எப்படியாவது நிப்பாட்டிருங்க. வேணும்னா இந்த பிரதர் யோஹானுக்கு சொல்லியிருந்தா 7:30 மணிக்கு மைக் ஆஃப் பண்ணி விட்டுற சொல்லி, இல்லாட்டி மெயின் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அப்படி இல்லாட்டி நீங்க சொல்லலாம், இல்ல பிரதர் பரவாயில்ல, நாங்க இருக்கிறோம், நீங்க பேசுங்க, தாராளமாக பேசுங்க, நீங்க சொல்லி முடிய மட்டும் நாங்க பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்.
நீங்க சொல்லுவீங்கன்னு நான் ஒரு நாளும் நம்பவே மாட்டேன், நான் எதிர்பார்க்கவுமே மாட்டேன். ஆனா எனக்கு தெரியும் நீங்க 7:30 மணிக்கு முடியுங்க பிரதர்ன்னு உங்களுடைய உள்ளத்துல இப்பொழுதே நீங்க சொல்லி கொண்டு தான் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். சரியா? அப்ப இப்ப வருவோம் தேவனுடைய அழைப்பின் நோக்கங்கள். முதலாவது நோக்கம், 1 பேதுரு 2 அதிகாரம் 9 1 பேதுரு 2 அதிகாரம் 9 இப்பொழுது வசனங்கள், சில வசனங்கள் வாசிக்க இருக்கு இந்த பகுதியில். இந்த வசனங்களை சிஸ்டர் திலகா சீக்கிரமாக வாசித்தால் 7:30 மணிக்கு முடிக்கலாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். சரி. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அங்கே நாங்கள் காணுகின்றோம், அந்தகாரத்தில் இருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளிக்கு அவர் எங்களை அழைத்திருக்கிறார். அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான அவருடைய ஆச்சரியமான ஒளிக்கு எங்களை அழைத்திருக்கிறார். ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவோம், called out of darkness into his marvelous light. அவருடைய ஒளி, அவருடைய ஒளி என்றால் அந்த ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரே. யோவான் 8 அதிகாரம் 12 என்ன சொல்லுகிறது? யோவான் 8 அதிகாரம் 12 இது மனன வசனம், இது தெரிந்திருக்கணும். என்னது சொல்லப்படுகிறது யோவான் 8:12? தெரியுமா? தெரியாது. வாசிங்க சிஸ்டர், சிஸ்டர் திலகா வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உலகத்தின் ஒளியாய் இருக்கிறார். யோவான் 1 அதிகாரம் 9 யோவான் 1 அதிகாரம் 9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளி யாரு? யார் அந்த ஒளி? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவானவர். இங்கே 1 பேதுரு 2 அதிகாரம் 9 சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய ஒளி. அவருடைய ஒளி என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த ஒளி. அதற்கு பிறகு சொல்லுகிறது ஆச்சரியமான ஒளி. அந்தகாரத்திலிருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளி. இந்த ஆச்சரியமான ஒளி என்பதை விவரிப்பதற்கு நாங்கள் இப்படி யோசித்து பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல கரண்ட் போயிட்டு நினைப்போமே, அப்படி போகுதுன்னு நீங்க போயிரும்னு நீங்க ஜெபம் பண்றீங்களோ தெரியாது. இப்ப கரண்ட் போனா என்ன நடக்கும்? எல்லாம் இருட்டாயிரும், ஒண்ணுமே தெரியாது, அந்தகாரம். அப்ப அந்த நேரத்தில் எங்களுடைய யோகான் சகோதரன் ஒரு கேண்டில் உண்டு, ஒரு மெழுகு திரியை பற்ற வச்சுக்கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? அவனை சுத்தி மாத்திரம் அந்த ஒளி காணப்படும், மற்ற எல்லா இடத்துலையும் அந்தகாரம் இருக்கும். சரி, அது சும்மா ஒளி. ஆனா ஆச்சரியமான ஒளி என்றால் எல்லாவற்றையும் பிரகாசிக்க பண்ணுகிறது. இருளுக்கு இடம் இல்லாத அளவான ஒளி. யோசித்து பாருங்கள், ஒரு ஃபிளாஷ் லைட் அந்த நேரம் போட்டா அப்படி இருக்கும். அந்தகாரம் இல்லாமல் போய் எல்லா இடமும் ஒளியாயிருக்கும், எங்க பார்த்தாலும் ஒளியாயிருக்கும், ஒரு இடத்திலுமே அந்தகாரம் காணப்படாது. ஆச்சரியமான ஒளி, ஒரு பெரிய ஒரு வெளிச்சம். இங்கே நாங்கள் காண்கின்றோம், அந்தகாரத்தில் இருந்து அப்படிப்பட்ட ஒரு ஒளிக்கு ஆண்டவர் அழைக்கிறார். இந்த அந்தகாரம் என்னது? இந்த அந்தகாரம் தான் பாவத்தின் அந்தகாரம். யோவான் 3 அதிகாரம் 19 நாங்கள் காண்கின்றோம், மனிதன், பாவத்தில் ஜீவிக்கிற மனிதன்,
அவன் அந்தகாரத்தை விரும்புகிறவனாக, ஒளியை விரும்பாதவனாக காணப்படுகிறான் என்று யோவான் 3:19 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே. மனிதர்களுடைய கிரியைகள் பொல்லாததா இருக்கிறபடியினால் ஒளியை பார்க்கிலும் இருளையே விரும்புகிறார்கள். பாவத்தில் ஜீவிக்கிற மனிதன் அந்த பாவத்தின் இருளையே விரும்புகிறான். அவன் ஒளியை விரும்புவதில்லை, ஒளி அண்டையில் வருவதில்லை. ஒளி வந்திருக்கிறது, ஆனா அங்கே வர விரும்ப மாட்டான். அவன் அந்தகாரத்தில் இருக்க விரும்புகிறான். 2 கொரிந்தியர் 4:4 நாங்கள் காண்கின்றோம், இந்த பிரபஞ்சத்தின் தேவன் எங்களுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். நாங்கள் காணாத படிக்கு, ஒளியை காணாத படிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவன் எங்களை குருடாக்கி இருக்கிறான். பிரியமானவர்களை, இதுதான் பாவ இருள். இந்த பாவத்தின் இருளில் இருந்து எங்களை மீட்பதற்காக, எங்களை ரட்சிப்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அந்த சிலுவையில் மரித்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் எங்களை ரட்சிப்புக்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைக்கிறார். என்னத்துக்கு அழைக்கிறார்? நாங்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்று அழைக்கிறார். நாங்கள் அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான வெளிச்சத்துக்குள், ஒளிக்குள் வர வேண்டும் என்று அவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். மத்தேயு 4:16 நாங்கள் காண்கின்றோம், அந்தகாரத்தில் இருந்தவர்கள் ஒளியை அடைந்தார்கள். ஆண்டவராகிய இயேசுவினுடைய வருகையை குறித்து அப்படியே சொல்லப்படுகிறது. அந்தகாரத்தில் இருந்தவர்களுக்கு ஒளி கிடைக்க பெற்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பின் நோக்கம் அதுதான். ஆண்டவருடைய அழைப்பின் நோக்கம் அதுதான். முதலாவது நோக்கம் என்ன என்றால், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்தகார வாழ்க்கையில் இருந்து அந்த ஆச்சரியமான ஒளி ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வர வேண்டும் என்பதே அவருடைய அழைப்பின் முதலாவது நோக்கமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி? நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? நீங்கள் உண்மையாகவே அந்தகாரத்தில் இருந்து அந்த ஆச்சரியமான ஒளிக்கு வந்திருக்கிறீர்களா? ஆச்சரியமான ஒளிக்கு வந்திருப்பீர்கள் என்றால் அந்தகாரத்துக்கு இடமில்லை. உங்களுடைய வாழ்க்கையை சற்று சோதித்து பாருங்கள். ஏதாவது ஒரு அந்தகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இருளான இடங்கள், இருளான மூலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் டார்க் கார்னர்ஸ். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதா? வேறொருவரும் வர முடியாத, ஒளி பிரகாசிப்பதை தடுக்கிற அந்த மாதிரியான அந்தகாரமான மூலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், நீங்கள் இன்றைக்கு மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆச்சரியமான ஒளிக்கு வர வேண்டும். அதுவே அவருடைய அழைப்பின் நோக்கமாயிருக்கிறது. இயேசு அழைக்கிறார். உங்களை என்னத்துக்காக அழைக்கிறார்? ரட்சிப்படைய அழைக்கிறார். நீங்கள் இன்றைய தினத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வர வேண்டும். அதுவே அவருடைய நோக்கமாயிருக்கிறது. அதுக்காகவே அவர் உங்களை அழைக்கிறார். நாங்கள் ஜெபம் செய்வோம். சகோதரன் ரூபன் அவர்களை ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.